ஹலோ. மதிப்புக்குரிய சூர்யா அண்ணா அவர்களே, நம் கல்லூரி தலைவர் SRR செந்தில்குமார் அவர்களே, என் அருமை அக்னி பொறியியல் கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் மாணவிகளே, respected representatives from various foreign universities who have flown in all the way from United States of America, கடைசியாக இக்னைட் இந்தியா அறிவியல் போட்டிக்கு வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களே, மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவின் கனவை நினைவாக்கும் என் இளம் விஞ்ஞானிகளே, அனைவருக்கும் வணக்கம். ப்ரோக்ராம் தொடங்கிறதுக்கு முன்னாடி சிறந்த முறையில் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க, உலகமே உத்துப்பாக்கும் வரையில் நம் மாணவ சமுதாயம் தமிழ்நாடு கலாச்சாரம்காக, நம்ம ஜல்லிக்கட்டுக்காக அரும்போராட்டம் இருந்தாங்க ஒரு வாரமாக. அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தயவுசெய்து நான் உங்களை கேட்டுக்கிறேன், நின்று ஒரு 30 seconds சைலன்ஸ். 30 seconds ப்ளீஸ் அப்சர்வ் சைலன்ஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு. Thank you so much. சைலன்ஸ் போதும். சூர்யா அண்ணா வந்ததுக்கு ஒரு சவுண்ட். தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா. Thank you so much my dear brothers and sisters. இன்னைக்கு இந்த அறிவியல் கண்காட்சி இக்னைட் இந்தியா பார்க்கறதுக்காக 4000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, நம் தலைவர் யூத் ஐகான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2014 ஆரம்பிச்சு வச்ச ஒரு புள்ளி இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் நம்மள டாப் 3 மோஸ்ட் சஸ்டைனபிள் இனோவேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே உங்களோட பெருமை தான். இதிலேருந்து செலக்ட் ஆகிற இளம் விஞ்ஞானிகளை எல்லாரையும் நாங்கள் 7ஆம் அறிவு டெலிவிஷன் ஷோ மூலியமாக அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி, அடுத்த இளம் விஞ்ஞானி, அடுத்த அப்துல் கலாம் யார் ஆகலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். 7ஆம் அறிவு, as you know, in DD it has been rated the #1 television show in just 4 months, and it is all because of the young scientists who are assembled here today. அதிகமாக நான் பேச விரும்பல, ஏன்னா எல்லாரும் சூர்யா அண்ணாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். Just 60 seconds. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மேக் இன் இந்தியான்னு சொல்கிறோம், ஸ்கில் இந்தியான்னு சொல்கிறோம். விவசாயிகளோட பிரச்சனை எல்லாருக்குமே இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு எடுத்து காட்டியிருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை ப்ராடக்ட் பாருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சாம்சங் ஃபோன், ஆப்பிள் ஐஃபோன், நீங்கள் யூஸ் பண்ணுற கார், எல்லாமே ரைட் ஃப்ரம் நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எத்தனை ப்ராடக்ட்ஸ் மேட் இன் இந்தியான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதில் நம்ம எப்படி மாற்றலாம், அந்த மாற்றத்தை எப்படி நம்ம
நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னோட இளம் விஞ்ஞானிகள் இங்கே அமர்ந்திருக்கும் கையில் தான். அப்துல் கலாம் ஐயா கனவு காண்ட மாதிரி நம்ம இந்தியா 2020 ஒரு வல்லரசு ஆகணும். அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதை சொல்லி அடுத்த முறையாக ஒரு சின்ன சூர்யா அண்ணாக்காக மொமெண்டோ புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அருமையாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறான். இஸ் வெரி டேலண்டட். அதை நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். போக இது ஒரு டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ஷோ. ட்ரோன் சாக்லேட் ஷவர், ட்ரோன் ஃப்ளவர் ஷவர் ஃபார் நம் சூர்யா அண்ணா. ஸோ டெக்னாலஜி மேக் இன் இந்தியா. இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் செஞ்சது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சது. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சது இதெல்லாம் வண்டர்ஃபுல். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் the one, the only, our சிங்கம் சூர்யா அண்ணா அவர்களே. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன எனர்ஜி அது? என்ன சாப்பிட்டு வந்தீங்க? அப்படியே அதிருது. அக்னி சொன்ன மாதிரி எனக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய முன் உதாரணமா எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வுக்கு வந்து பெரிய எடுத்துக்காட்டு. இந்த உலகமே பார்க்குற மாதிரியான ஒரு நிகழ்வை பண்ணியிருக்கீங்க. அது மாணவர் சமுதாயம், இந்த சமுதாயம் தான். நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து முதல்ல பெரியவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப அறிஞர்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற அத்தனை இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே நம்மளோட தமிழ், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடுன்ட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறது வந்து அவ்வளோ ஆரோக்கியமான ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. நாங்கள்லாம் எங்கே இருக்கோமோ அங்கே இருந்துட்டு உங்களெல்லாம் ரொம்ப அழகாக கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களை நினச்சி ஒரு ஒரு வார்த்தையும் நீங்கள் பேசுகிற யார்கிட்ட மைக் நீட்டாலும் வந்து அவ்வளவோ அழகாக எல்லாருமே எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே அதை நினச்சி பெருமைப்பட்டோம். எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப்பில் படித்தேன், காளைங்களெல்லாம் தடை பண்ணுறேன் அப்படின்ட்டு தெருவில் சிங்கத்தை இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருமே அப்படியே சிங்கமாக மாறி இருந்தீங்க. இந்த விஷயம் என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த ஒண்டர்ஃபுல் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் வந்து பெரிய எடுத்துக்காட்டு, பெரிய ஒரு உதாரணம். என்ன நடந்தாலும் சரி, அதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் சரி, அதை யாருனாலும் மறக்கவே முடியாது. நீங்கள் பண்ண அந்த நிகழ்வு வந்து எப்பவுமே எல்லார் மனசுலையுமே இருக்கும். இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் தம்பியை நேரில் மீட் பண்ண முடிஞ்சது, அக்னி அவர்களை நேரில் மீட் பண்ண முடிஞ்சது. இங்கே வந்ததுக்கு முதல் ரீசன் நான் சொல்லிடுறேன். அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து 100 காலேஜ் சீட்ஸ் இலவசமாக கொடுத்துருக்காங்க. இங்கே படிக்கிறதுக்கு ரொம்ப பின்தங்கின மாணவர்கள் பெருசாக பயன்பட போகிறாங்க. வருஷம் வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பெரிய மனசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் முதல்ல வந்திருக்கேன். அதுக்கப்புறமாக நிச்சயமாக இங்கே இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகள், அத்தனை அப்துல் கலாம் ஐயா அவர்களோட கனவை நினைவாக்கிட்டு இருக்கிற அத்தனை குட்டி விஞ்ஞானிஸ் எல்லாத்தையும் இங்கே பார்க்குற பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடை எங்கேயுமே கிடைக்காது. நிறையா பாட்டுக்கு, நடனத்துக்கு நிறைய மேடைகள் கிடைக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு அழகான மேடை அமைச்சு கொடுத்து ஒரு 3 வருஷமாக 7000 பேருக்கு மேலே வந்து அதில் பயன்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இந்த சின்ன வயசில் அக்னி அவங்களோட தந்தைகிட்டையும் பேசியிருக்கேன் நான். இந்த மாதிரியான ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 170 பிளேசஸ்க்கு மேலே வந்து இது நடந்துட்டுருக்கு. ஒர்க் ஷாப்ஸ் நடத்திருக்காங்க. 30
இன்குபேஷன் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ திங்க் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிரியேட்டிங் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். ஸோ வருஷம் இந்த கூட்டம் அதிகமாயிட்டு அப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஏழாம் அறிவு டீமுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். அந்த டீம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வருஷம் இந்த எண்ணிக்கை, இந்த கூட்டம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கணும், அத்தனை பேருக்கும் தெரியணும். நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், நானும் ஒரு அப்பா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பட் என் பொண்ணு ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, நான் மெட்ராஸில் இருக்கேன், ரோபோட்டிக்ஸ் பற்றி என் பொண்ணு கேட்கும்போது இந்த இடம் தான், இந்த ஃபர்ஸ்ட் இடம், இதுக்கு போயிரு அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு என்னால் ஒரு இடத்த சொல்ல முடியல. பட் இவர் எங்கிருந்தோ இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது நீங்கள் அதை தயவு செஞ்சு பயன்படுத்திக்குங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அடிக்கடி எல்லாருக்குமே கிடைக்காது. நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணணும், இன்னும் எங்களுக்கு வேணும், இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது நீங்கள் செய்கிற ஒரு வேலையிலும் தான் நிச்சயமாக இருக்குது. இது இன்வைட் பண்ணதுக்காக தெரியல, ஒரு கோஇன்சிடென்ஸாக நான் ஜிடி நாயுடு அவர்கள் பற்றின புக் படித்தேன். அவரும் கலங்கல் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சாதாரண எளிய கிராமத்துலேருந்து பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. சிவி ராமன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்குமே ஒரு ஸ்மால் ஸ்கேல் சின்ன இண்டஸ்ட்ரியில் போய் அதுலேயும் முடிஞ்சிடறாங்க, லார்ஜர் ஸ்கேல் போக மாட்டேங்கிறாங்க. இப்போ அக்னி அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பல விஷயங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் வெறும் மேனுஃபேக்சர்ஸாக மட்டுமே இருக்கிறோம், டிசைனர்ஸாக நம்ம இல்லை. நம்ம ஏன் இருக்க முடியாது? ஒரு பேப்பர் போட்டுட்டு இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிசைல் விட முடிஞ்சது, பிரசிடென்ட் ஆக முடிஞ்சதுன்னா நம்முள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆக முடியும். இங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு. உலகம் வேற எங்க போயிட்டு இருந்தாலும் இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க மட்டும்தான் இருக்கு அந்த சக்தி. எங்க இருந்து வேணாலும் யார் வேணாலும் யாரா வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய முன்னோர்கள் எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க. எதையுமே பழி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். எங்க ஆரம்பிச்சோம், எந்த குடும்ப சூழ்நிலைங்கிறத பழி சொல்லிட்டே இருக்க வேண்டாம். யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு அப்துல் கலாம் ஐயா தவிர வேற எந்த உதாரணமும் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நல்ல விஷயங்கள்ல ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். எப்படி இந்த மாணவ பருவங்களில் ஒரு அடிக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுப்பீங்க, ஒரு சின்னதாக அடிமையாவீங்க. நான் வேறு விஷயங்களுக்கெல்லாம் பெரிய விஷயங்களுக்கெல்லாம் போகவே இல்லை, வெறும் செல்ஃபோனுக்காக நான் போகிறேன். நான் செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதுவே ஒரு அடிக்ஷன் மாதிரி மாறும். 20 வயசு 25 வயசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் அடைஞ்சாகணும். பட் அந்த செல்ஃபோன் நிறையா விஷயங்களை மாற்றிடும். டோப்பமைன் அப்படிங்கிற கெமிக்கல் சொல்கிறாங்க. அது சிகரெட் குடிக்கிறவங்க இல்லாட்டி லிக்கர் குடிக்கிறவங்களுக்குமே அந்த கெமிக்கல் எக்ஸர்ட் ஆகும் உடம்புலேருந்து. அது மோட்டிவேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு என்ன அடிக்ஷனாக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் எக்ஸர்ட் ஆகும் மூளையிலேருந்து. டோப்பமைன் அப்படிங்கிறது பேர். நீங்கள் ஃபோனில் அடிக்ட் ஆகும் போதும் அதே கெமிக்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு மெசேஜாக இருக்கலாம், ஒரு வீடியோ பார்க்குறதா இருக்கலாம், அது உங்களை அடிமைப்படுத்தும். ரொம்ப நேரம் தயவு செஞ்சு அந்த செல்ஃபோனுக்குள்ளே போய் மூழ்கிறாதீங்க. ஓகேயா? யாராவது சிகரெட் பிடிச்சா தப்பாக சொல்லுவாங்க, தண்ணி அடிச்சிங்கன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, ஒரு ரெகுலேஷன் இருக்குது. செல்ஃபோன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாங்க இருக்குது, ரெகுலேஷன் கிடையாது. ஆனால் அதுக்கு நீங்கள் அடிமையாக முடியும். நீங்கள் பெரிய பெரிய வெற்றி அடையாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு தடையாக இருக்க முடியும். ரொம்ப நேரம் செல்ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க வேண்டியது இருக்குது. பெரிய சாதனைகள் செய்யுங்க. நிச்சயமாக 2020 ஐயாவோட கனவை நினைவாக்குவோம். ஆக்கலாமா? உங்களுக்கு நிச்சயமாக நான் அட்வைஸ் பண்ண வரவே இல்லை. இந்த ஒரு விஷயம் நான் அனுபவித்தேன், அது நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். மற்றபடி இங்கே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு பிரமாதமான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, அற்புதமான ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க வழியில் அவங்க கைடன்ஸில் வாழ்க்கையில் பெரிய வெற்றி காணுங்க. Give respect for small gains also. Small achievementsக்கு மரியாதை கொடுங்க. Be patient and have a wonderful balanced life. வெறும் இது மட்டுமே கிடையாது. Give time for sports, have a healthy life, have a balanced life நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுங்க. ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்பா அம்மாவுக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. Have a wonderful life. God bless. Thank you.
Thank you, sir. Thank you for your inspiring speech. Mohammad Rafi, Manoj Kumar, Murugan, Saravanan, Janet Matriculation School, Thiruverkadu. Padma Srinivasan, Memorial Vidyalaya Matriculation School. Yes, Dhanush, Padma Srinivasan, Memorial Vidyalaya Matriculation School. Sam Daniel, Vocational High Secondary School. The first prize, Thiruvallur Junior Category, V. Sandhya, A. Sindhu, S. Pavitra Devi, Janet Matriculation High Secondary School, Thiruverkadu. கேட்டுக்குடு